கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 19ஆம் சங்கீதத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி பராக்கிரமசாலி, அதுதான் இன்றைக்கு பார்க்க போகும். இந்த சூரியன் என்ன செய்கிறது? ஒரு பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட எப்படி இருக்கிறதா? மகிழ்ச்சியா இருக்குது. இந்த சூரியனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, அது பாதையில் அது ஓடுறது ரொம்ப சந்தோஷம். அது இன்டர்ஃபியரே ஆகாது. அடுத்தவங்க வழியிலையோ பாதையிலையோ குறுக்கலையோ போகும். அது ஒரு பெரிய கிருபை. மற்றதெல்லாம் கொஞ்சம் ரவுண்ட் அடிக்கும் போது மாற்றி மாற்றி அடிக்கும். இந்த சந்திரன், இந்த கிரகங்கள்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி அடிக்கும். ரியலாக பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டத்தில் நான் பார்க்கும்போது நடுவில் சூரியன் இருக்கும், பூமி இதெல்லாம் என்ன பண்ணும், சில நேரம் இதோட பாதையில் இன்னொரு கிரகம் வரும். அப்போ தான் நம்ம வியாழனை பார்க்குறோம். சில கிரகங்களை சாதாரண கண்ணில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்ன செய்யும்? இடம் மாறும், கிராஸ் பண்ணும். இந்த சூரியன் மாத்திரம் நடுவில் தான் இருக்கு. கிராஸ் பண்ணால் மற்றவங்களுக்கு பிரச்சனை, அது வழியில் மற்றவங்க கிராஸ் பண்ணாலும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை, அது கிராஸ் பண்ணால் அது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை. அதனால் என்ன செய்யுது? தன் பாதையிலே ஓட மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? நாமும் யாராக இருக்கிறோம்? நீதியின் சூரியனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் யார்? அவர் நீதியின் சூரியன். நீதியின் சூரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் நமக்கு தெரியும். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 2ஆம் வசனத்தில், நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இப்ப சூரியன் உதிக்கும் போது என்ன கிடைக்குது? தானா ஆரோக்கியம் கிடைக்குது. அது ஆரோக்கியம் வேணும்னு யாராவது கேட்குறாங்களா? இல்லை. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சூரியன் படாத இடத்துல இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் கெட்டு போயிடும், இல்லைன்னா பழுதடைஞ்சு போயிடும். சூரியன் படுற இடத்துல இருக்கிற ஆட்களுக்கு தான் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கும், ஹெல்த்தும் நல்லா இருக்கும். கனடாலாம் போனீங்கன்னா சூரியன் எப்போ வருதுன்னு தெரியாது, எப்போ மறையுதுன்னு தெரியாது. இரவெல்லாம் சூரியன் இருக்கு. அதோட வருஷத்தை நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய இடத்துல அவங்களுக்கு பகல் ரொம்ப நேரம், நைட்டு ரொம்ப கம்மி தான். சூரியன் படுக்கிற இடத்துல இருக்கவும் நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. கதட்ட பரிசுத்தை நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பிள்ளைங்க பிறந்தோடனே எதில் வைக்க சொல்லுவாங்க? கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுங்க, வியாதி வராது, பலவீனம் வராது. நம்ம நீதியின் சூரியன் இருக்கிற இடத்துல நாம் இருந்தோம்னா வியாதி நம்ம மேற்கொள்ளாது, வந்தது போல இருக்கும், அவ்வளோதான்ற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு ஆராதனை தடைப்படாது. மற்ற எதுக்கு போகிறோம், மற்றதெல்லாம் வந்து ஒரு திருமணத்தில் எங்கள் பேரை போட்டு கூப்பிட்டுருந்தாங்க, அதில் போய் நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, செய்தி கொடுக்க போகிறதில்ல, ஜோம் பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம். இன்னொரு இடத்துல கூப்பிட்டதெல்லாம் ஸ்பெஷல் மீட்டிங்ஸு, அதிலெல்லாம் வந்து மெசேஜோ மற்ற காரியங்களோ இல்லை. அது தடை பண்ணால் பரவாயில்ல. ஊழியம் சொல்லிட்டா, தேவ வசனத்தை சொல்லும் போது 4 பேர் கேட்டா கூட அது என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். ஊழியத்தை செய்ய நம்மை பலப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார். அப்ப நம் தேவன் எப்படி இருக்கிறார்? ஆரோக்கியம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப நாமத்துக்கு பயந்து இருந்தா போதும், அந்த நீதியின் சூரியன் நம்ம மேல என்ன செய்யும்? உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்க 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 நாமெல்லாம் கிரகங்களா மாற மாட்டோம், நம்மளும் யார மாறிடுவோம்? சூரியனா மாறி. எப்பெல்லாம் நம்ம மேல் தேவன் உதிக்கிறாரோ நம்மளும் எல்லாம் மாறுவோம், சூரியனை போல மாறி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கிறார். அவங்க பிரகாசமே எப்படி இருக்கும்? சூரியன் பிரகாசிக்கிறது போன்ற ஒரு பிரகாசம். பளபளன்னு அவங்க முகம், ஒருவேளை பலவீனத்தில் இருப்பாங்க. எனக்கு எங்கள் ஆலிசாண்டி இன்னும் மறக்காது. அவ்வளோ பலவீனத்துல இருந்து படுத்து எழுந்து வருவாங்க, முகம் மாத்திரம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். எப்படி இது? மேக்கப் போடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, முகம் பிரகாசிக்கிறதுக்காக கடலை மாவு, உளுந்த மாவு, எல்லா மாவும் போட்டு சாம்பாரே வைக்கிறாங்க முகத்துல. இப்போ காஃபி வேற போடுறாங்க, காஃபி எல்லாம் போட்டு
காஃபி தூளை போட்டு காஃபி வேற போடுறாங்க. எல்லாம் போட்டு முகம் என்ன பண்ண மாட்டேங்குது, பிரகாசிக்க மாட்டேங்குது. ஐயே முகம் பிரகாசமா ஷைனிங்கா இல்லையே. ஷைனிங்கா இருக்கிறதுக்காக ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட், என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேலை செய்யல. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே இல்லை. தேவ பிரகாசம் வந்தா போதும், அதிகமாய் பிரகாசிக்கும். தேவ அன்பு யாரிடத்துல இருக்கிறதோ, யாருக்குள்ளெல்லாம் தேவ அன்பு கிரியை செய்கிறதோ, அவர்களோட முகங்கள் என்ன செய்கிறது, தானாவே பிரகாசம். யாரும் சொல்ல வேண்டாம், அதுவே பிரகாசம். யாரும் இவங்க ரொம்ப பிரகாசமா சொல்ல வேண்டாம். அன்பு இருக்கிறவங்களோட முகம் தானா தெரியும். அன்பா இருக்கிறவர்கள் தேவனை வெளிப்படுத்துகிறார்கள். தேவ அன்பு அவர்களில வெளிப்படுகிறது. தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுகிறபடினாலே நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் நம்முடைய முகங்கள் என்ன செய்கிறார், பிரகாசிப்பிக்கப்படும். அதனாலதான் மோசேயின் முகம் என்ன செய்தது, பிரகாசித்தது. எல்லாரும் போனாங்க, எல்லாரும் தேவ சமூகத்தை தரிசித்தார்கள், எல்லாரும் தேவனோடு பேசினார்கள். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 70 பேர் யாத்திராகமத்துல தேவனுடைய அருகிலே அவரோட பிரசனத்துல இருந்தார்கள். ஒரு சத்தத்தை கேட்டாங்க. மோசேக்கு மாட்டோம் ஒரு ஸ்பெஷல் கிரியன, அவரோட முகம் பிரகாசித்தது. ஏன்னா அவங்களுக்கு இவருக்கு ஒரு வித்தியாசம். எல்லாத்தையும் விட்டுட்டு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவ ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். கிறிஸ்துவுக்காக நான் நிந்திக்கப்படுகிறேன்னா ரொம்ப ரொம்ப பாக்கியம். பாண்டல்ல பாக்கியவான். இந்த பாட்டு ஒன்னொன்னு நீங்க யோசிச்சு, அவர் பூமியை எப்படி அந்தரவெளியில தொங்கிட்டு இருக்காருன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மகிமையான அவருடைய கரம் எந்த சப்போர்ட்டும் இல்லாம, எந்த விதமான காரியமும் இல்லாம அப்படியே தொங்கிட்டு. ஏற்கனவே இந்த பூமியில இருந்து என்ன ஆட்டம், இதுல இருக்கிற ஆளுக்கு என்ன ஆட்டம், கொஞ்ச நெஞ்ச ஆட்டம் கிடையாது. இங்க பாம்பு போடு, அங்க பாம்பு போடு, இவனை அடி அவனை அடி, ஒரே அடிதான். அது அவனை காலி பண்ணி இவனை எப்படியாவது காலி பண்ணி, இப்படிதான் உலகம் போய்கிட்டு இருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், பிரகாசிக்கிறார்கள். தேவ அன்பு அவர்களுக்குள் இருக்கிறபடினாலே பிரகாசிக்கப்படுகிறார். இரண்டாவதாக யார் சூரியனாய் மாற முடியும் அப்படின்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அவருடைய பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களை தேவன் என்ன செய்கிறார், சூரியனை போலவே மாற்றுகிறார். சூரியனாவே மாறிடுறாங்க. எப்படி அப்படின்னா, அவருடைய கரத்துல அந்த பராக்கிரமம் மறைந்து இருக்கு. வேதத்துல வாசிக்கும் ஆபகுப்தீர்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல வீட்டுல போய் வாசிக்கோங்க. அந்த பராக்கிரமம் எங்க மறைஞ்சிருக்கு, அவருடைய கரத்திலே பராக்கிரமம் மறைந்திருக்கு. அவருடைய கரத்துல கிரணங்கள் வீசிக்கிட்டு இருக்கு. கிரணங்கள்லாம் ரேஸ், சூரிய கதிர்கள் போன்ற அக்னிமயமான கதிர்கள் அவருடைய கரத்துல வீசி கொண்டிருக்கிறது. அந்த கரத்துல பராக்கிரமத்தை தேவன் மறைத்து வைத்தார். அந்த பராக்கிரமம் தான் வேத வசனம். அது நம்ம வேதத்துல எடுத்து உபாகமத்துல வாசிச்சு பார்த்தா தெரியும். அதுல எழுதப்பட்டிருக்கிறது, அவரோட கரத்துல என்ன இருக்கிறது, பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். அவரோட கரத்துல நியாயப்பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அதன்படி நடக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன். அதோட பரிசுத்த நாமத்துக்கு அவரோட கரத்திலே கிரணங்கள் வீசி கொண்டிருக்கிறது. அந்த கிரணங்கள் நடுவில் இருக்கிற நம்மையும் அவர் என்ன செய்கிறார், சூரியனாகவே மாற்றிக்கணும். ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது. எடுத்தானிக்கே நான் சூரியனா மாறிட முடியாது. நம்ம என்ன செய்யணும், அன்பினாலே நிரப்பப்படணும். அவரோட கரத்துல மறைந்திருந்து அவரோட வசனத்தினாலே நிரப்பப்படணும். அவரோட பரிசுத்தாவியானவர்ல நிரப்பப்படணும். அது மாத்திரமல்ல, அவருக்காக ஒப்பு கொடுக்கிற, அவரை போல மாறுகிற ஒரு திவ்ய கிருபையினாலே நிரப்பப்படணும். இந்த கிருபை என்ன செய்யும், நம்மை பிரகாசிப்பிக்கும். யார்தான் வெட்கப்பட்டு போவாங்க, கர்த்தரோட கிருபை இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நம்ம வெட்கப்பட்டு போகணும்னு கிரியை செய்கிறவங்க வெட்கப்பட்டு போவாங்களே அல்லாம, நம்மை ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். நம்மை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். நம்ம என்ன செய்கிறார், நம்முடைய தலையை உயர்த்துகிற கர்த்தர். நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. முகத்தை எல்லாம் பிரகாசிக்கப்படுவேன்னு சொன்ன கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்மை வெட்கப்படுத்துகிற வெட்கத்துக்கு உட்படுத்தி நம்மையும் நம்முடைய தலையையும் உயர்த்தி நம்ம என்ன செய்கிறார், பிரகாசிப்பிக்கப்படுகிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்.
அந்த பிரகாசம் எங்கிருந்து வருது? அவரை நோக்கி பார்க்கறது. முதல்ல அவர் கரத்துல இருக்கிறதுனால, அவர் மேல் அன்பா இருக்கிறதுனால, அது மாத்திரமல்ல, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறது. அதனாலதான் பார்க்கிறோம், எத்தனையோ குரூப் இருந்தாங்க சாலமோனுக்கு. சாலமோனுக்கு மனைவிகள், மறுமனையாட்டிகள், வைப்பாட்டிகள் நிறைய பேர் இருந்தாங்க. கன்னியர்கள் வேற இருந்தாங்க. ஆனா சூலகத்தை மாத்திரம் சொல்லுகிறார், என் புறாவோ என் முத்தமையோ ஒருத்தி. இதோ சூரியனை போல எடி, சந்திரனை போல அழகமுடையவளாய் தன் ரதத்திலே வருகிற இவள் யார்? அப்ப இன்னைக்கு தேவன் நம்மை பார்த்து என்ன கேட்கணும்? சூரியனை போல ஒரு கெடி. சூரியன் எங்க போனாலும் ஒரு மிடுக்குதான். எல்லாத்துலயும் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. நாசால இருந்து அனுப்பி சும்மா இருக்கிற விண்வெளிய குப்பை கூலமா மாத்திட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லா விண்கலத்தையும் அனுப்பி அந்த டெஸ்ட் எடுக்கிறேன், இந்த டெஸ்ட் எடுக்கிறேன், தண்ணி இருக்கா பாக்குறேன், நிலாக்கா அந்த பக்கம் பாக்குறேன், இந்த பக்கம் பாக்குறேன்னு எல்லா கிரகங்களையும் அனுப்புறாங்க. சந்திராயன் அனுப்புறாங்க. அதெல்லாம் என்ன ஆகும்? இப்ப சந்திராயன் என்னாச்சு? நின்று போச்சு. அது என்னவா இருக்குவாங்க? விண்வெளியில ஒரு குப்பையா இருக்கும். யூஸ் கிடையாது. யூஸ் பண்ணாது, வேஸ்டா போச்சுன்னா என்ன பண்றோம்? அது பேர் என்னது? குப்பை. விண்வெளி இங்க குப்பை போடுறது பத்தாது, பிளாஸ்டிக் பேப்பர் போடுறது பத்தாது, தண்ணிக்குள்ள பிளாஸ்டிக்லாம் கலக்கிறது பத்தாது, எங்கேயும் கலக்குறாங்க? விண்வெளியிலையும் குப்பை. அங்கேயும் குப்பை போட்டு என்ன பண்றாங்க? அதையும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜனம். அது என்ன ஆகும்? ஒரு நாள் அதனுடைய கெமிக்கல்ஸ், அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அந்த விண்வெளி பகுதி முழுவதும் என்ன செய்யும்? பாதிக்குமா? நான் சொன்னேன், கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டே தான் சொல்றோம். பைபிள்ல எழுதியிருக்கா இல்லையா? செஞ்சவனே சொல்றான், இது கொஞ்ச நாள் கழிச்சு இதுவே குப்பையா மாறி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இந்த குப்பை தான் என்ன பண்ண போகுது? பூமியின் அழிவுக்கு காரணமாக போகுது. எல்லாத்துக்கும் அனுப்புறாங்க விண்வெளிக்கலம். சூரியனுக்கு ஒன்னே ஒன்று அனுப்புறது நாசா. எல்லாம் இங்க இருந்து ஒரு ஏதாவது ஒண்ணு அமெரிக்கால இருந்து, ஐரோப்பால இருந்து எதுக்கும் அனுப்ப முடியாது. காரணம் என்ன? சூரியனை தேவன் விசேஷித்த வல்லமையினாலே படைத்தார். இதே போல எத்தனையோ சூரியன் இருக்கு அவர் படைச்சதுல. நம்ம ஒண்ணுதான் பாக்குறோம், சாம்பிள் தான் இது. இதுலயும் கருப்பு ஓட்டை விழுந்துருச்சு. பைபிள் எழுதியிருக்கிறது போல சூரியன் கருப்பாய் மாறி விழுந்துருச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் என்ன செய்கிறார்? தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்ற காலம் வரும்போது என்ன செய்வார்? நல்ல வெளிப்படும். அவரோட வருகைக்கு எல்லாம் ஆயத்தமாகிட்டு இருக்கு. எல்லா யுத்தம், பாகிஸ்தான் யுத்தமும் அவரோட வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது மும்முனை போராய் மாறும் என்று பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சைனா பாகிஸ்தானோட கை கோர்க்கிறது. ஏன்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்கனவே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பாகிஸ்தானுக்கு சண்டை போட திறமை இல்லை, பலன் இல்லை. ஆனா யாரு கூட வந்துட்டாங்க? சைனா வந்துருச்சு. சைனா வந்தோடனே இந்தியா கொஞ்சம் பயம்தான். இந்தியாவுக்கு மாத்திரம் பயம் இல்லையா, உலக நாடுகளே என்ன பண்றாங்க? நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு எல்லாம் ஆயத்தமாகிட்டு. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. இந்த புதிய வானம் புதிய பூமி வரணும்னா இப்ப இருக்கிற இந்த பூமியும் இந்த வானமும் அழிக்கப்பட்டு அதுக்கு பிற்பாடு புதிதாய் ஆண்டவர் சிருஷ்டித்து அந்த இடத்துலதான் நம்மளை வைக்க போறாரு. அதுக்குதான் ஆண்டவர் நம்ம ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்க இலவசமா அவரோட ரத்தத்தினால நமக்கு ஒரு புது வானம் புது பூமி கொடுக்குறேன்றாரு. நிறைய பேருக்கு எதுதான் ஆசை? புதுசு வேணாம், பழசுலேயே இருக்கிறோம். நாங்க எப்படி பயங்கரமா இந்த வீட்டிலே இருந்து எப்படியாவது இதை சரி பண்ணிடலான்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். ஆண்டவர் சிரிச்சுட்டே இருந்திருப்பாரு. என்னென்னமோ பண்ணுங்க பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீ தண்ணி எண்ணி ஊற்றிதான் ஆகணும் அப்படின்னு வச்சிருந்திருப்பாரு கொஞ்ச நாள். எப்போ தேவன் புரிய வைக்கிறாரு? ஒரு நாள் வரும், அது வரைக்கும் எல்லாருக்கும் புரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை சூரியனை போல மாற்றுகிறார், சூரியனை போல பிரகாசிக்க பண்ணுகிறார். வேதத்துல வாசிக்கிறோம், அவருடைய பரிசுத்தவான்கள் தானியேலின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தை சொல்லுகிற ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற ஒளியை போல பிரகாசிப்பார். ஆகாய மண்டலத்தில் இருக்கிற ஒளியில் என்னது? ஒளி என்னது? சூரிய சந்திரனை போல, நட்சத்திரங்களை போல
பிரகாசிப்பார்கள். நாளில் நம்மையும் தேவன் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? அர்ப்பணிப்போம். அவரை நோக்கி பார்த்து 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 என்ன வந்தாலும் சரி. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, ஒரு விளைவின வந்துருச்சு, உடனே டாக்டரை பார்க்காம அவரை நோக்கி பார்க்கணும். எந்த டாக்டர்கிட்ட போகணும்னு கூட அவர் நடத்துவார். அவரை நோக்கி பார்த்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கூட அவர் நடத்துவார். அவரை நோக்கி பார்க்கணும். ஏன்னா கடகடன்னு போய் விழுந்து 1க்கு 2 வாங்கல டாக்டர்கிட்ட மாட்டி ஒரு வயிற்று வலிக்கு தான் போயிருப்பாங்க. சாதாரண டைஜஷனுக்கு மருந்து கொடுத்துலாம் சரியாயிருக்கு. என்ன பண்ணுவாங்க? இல்லைங்க உங்களுக்கு இந்த பக்கம் வலிக்குது அந்த பக்கம் வலிக்குது, அதனால ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் எடுக்கணும், அப்புறம் ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும், அப்புறம் ஒரு எம்ஆர்ஐ எடுக்கணும், அப்புறம் ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், இசிஜி எடுக்கணும், பிபி சுகர் பார்க்கணும். அவங்கக்கிட்ட என்ன மெஷின்லாம் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு 5000 ரூபாய் பில்லு முடிச்சதுக்கப்புறம், உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து டேப்லெட், இந்த டேப்லெட் ஒரு 2000 ரூபாய், 7000 ரூபாய் பில்லு. சந்தோஷமாக வரும். இப்போ தான் நமக்கு நல்லாச்சு நினைப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மாத்திரை இல்லை, மருந்து இல்லாமல் எதுவுமே இல்லைனாலும் அவரை நோக்கி பாருங்க. அந்த பராக்கிரமசாலி நமக்கு பலத்தை கொடுக்கிறார். அந்த பராக்கிரமசாலி அழுகி போன சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். குஷ்டரோகிகளை அன்றைக்கு சுகப்படுத்தினார்ல, இன்னைக்கும் சுகப்படுத்துகிறார். இன்னைக்கும் எத்தனையோ வியாதி பலவீனங்களை சுகப்படுத்துகிறார். ஆனால் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அவர் தாமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமாம்.